ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த தருணத்தில் இந்த வார்த்தைகளை படிக்கும் நீங்கள் சாதாரண மனிதரல்ல. ஏனென்றால் வாழ்க்கையில் மிகவும் அழுத்தமான நேரங்களில்தான் மனிதன் ஆன்மீகத்தை தேடுவான். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கும்போது யாரும் காரணம் தேடமாட்டார்கள். ஆனால் தடைகள் தொடர்ச்சியாக வரும்போது மனம் பதில் தேட ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போது அந்த நிலையில்தான் இருக்கிறீர்கள். ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக சென்றிருக்கலாம். சிறிய சிரமங்கள் இருந்தாலும் தாங்க முடிந்திருக்கலாம். ஆனால் கடந்த சில மாதங்களாக அல்லது சில ஆண்டுகளாக ஏதோ ஒரு தெரியாத பாரம் உங்கள் தோள்களில் இருப்பது போல உணர்கிறீர்களா? நீங்கள் எதையும் தவறாக செய்யவில்லை என்ற உணர்வு இருந்தும் விஷயங்கள் உங்கள் விருப்பப்படி நகரவில்லை என்ற ஏமாற்றம் இருக்கிறதா? இது பலருக்கும் வரும் ஒரு மறைமுகமான கட்டம். ஆனால் எல்லாரும் அதை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையில் சில காலங்கள் சோதனை என்று தோன்றும். உண்மையில் அது மாற்றம் முன் அமைதியற்ற நிலை. ஒரு பெரிய மழை வருவதற்கு முன் வானம் அடர்ந்து இருண்டு போகும். அந்த இருளை பார்த்து பலர் பயப்படுவார்கள். ஆனால் விவசாயி மட்டும் மகிழ்வான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அந்த இருள் வளம் தரப்போகிறது. அதுபோல உங்கள் வாழ்க்கையில் இப்போது காணப்படும் குழப்பம், வீழ்ச்சி, தடை இவை அனைத்தும் அழிவின் அறிகுறி அல்ல. அது மறுபிறப்பின் அறிகுறி. ஆனால் இங்கேதான் முக்கியமான சிக்கல் இருக்கிறது. இந்த இடைநிலை காலத்தில் மனிதன் இரண்டு வழிகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பான். ஒன்று பயம், இன்னொன்று புரிதல். பயத்தை தேர்ந்தெடுத்தால் அவன் உடைந்து போவான். புரிதலை தேர்ந்தெடுத்தால் அவன் உயர்வான். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதே உங்கள் அடுத்த கட்டத்தை நிர்ணயிக்கும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலருக்கு தொடர்ந்து தடை வரும். வேலை சரியாக அமையாது, தொடங்கிய தொழில் நிலைக்காது, சேமிப்பு தேங்காது, வீட்டில் அமைதி நீடிக்காது. இது வெறும் வெளிப்புற காரணங்களால் மட்டும் நடப்பதில்லை. சில நேரங்களில் மனிதன் உள்ளே திசை இழக்கிறான். அவனுக்கு தெரியாமல் அவன் எண்ணங்கள் குழப்பமாக மாறும். அந்த குழப்பம் முடிவெடுப்பதில் ஆக்கம் ஏற்படுத்தும். தவறான முடிவுகள் புதிய சிக்கல்களை உருவாக்கும். பின்னர் அவன் அதையே கெட்ட நேரம் என்று பெயர் சூட்டுவான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நேரம் கெட்டதில்லை. உள் சமநிலை குலைந்திருக்கிறது. ஒரு கடிகாரம் மெதுவாக செல்லும்போது நாம் நேரத்தை குற்றம் சொல்ல மாட்டோம், கடிகாரத்தை சரி செய்வோம். அதுபோல வாழ்க்கை மெதுவாக செல்லும்போது நேரத்தை திட்டுவதால் பலனில்லை. நம்முள் இருக்கும் திசையை சரி செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் கேட்கலாம், எப்படி? அதற்கான பதிலை மெதுவாக நம்மால் அணுக வேண்டும். ஏனென்றால் உடனடி தீர்வு தேடும் மனநிலையே பலரை தவறான பாதைக்கு இழுக்கிறது. ஆன்மீக மாற்றம் ஒரே நாளில் வெளிப்படையாக வெடிக்காது. அது உள்ளே அமைதியாக தொடங்கும். மரத்தின் வேர் முதலில் வளர்கிறது, பின்னர்தான் கிளைகள் விரியும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு இடைநிறுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் ஓடிக்கொண்டிருந்த பாதை திடீரென்று மந்தமாகியிருக்கலாம். திட்டங்கள் தள்ளிப் போயிருக்கலாம். நம்பியவர்கள் விலகியிருக்கலாம். இந்த தருணத்தில் உங்களுக்கு தோன்றும் உணர்வு என்ன? எல்லாம் என்னை விட்டு போகிறது என்பதுதானே? ஆனால் உண்மையில் சில விஷயங்கள் விலகுவதால்தான் புதியவை நுழைய இடம் கிடைக்கும். ஒரு வீடு புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் பழைய சுவரை இடிக்க வேண்டும். இடிக்கும் சத்தம் பயமுறுத்தும். ஆனால் அதற்கு பிறகுதான் புதிய அமைப்பு உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது அந்த இடிக்கும் கட்டம் நடந்து கொண்டிருக்கலாம். இதை நீங்கள் தண்டனை என்று பார்க்க வேண்டாம். இது வடிவமைப்பு. இந்த நிலையில் மிகவும் அவசியமானது என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் குற்றம் சொல்லாமல் இருப்பது. பலர் தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறார்கள். நான் சரியாக இருந்திருந்தால் இப்படி நடக்காது என்று எண்ணத் தொடங்குகிறார்கள். அது மன ஆற்றலை மேலும் குறைக்கிறது. அதற்கு பதிலாக நீங்கள் இப்போது ஒரு புதிய முடிவை எடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நான் அமைதியை இழக்க மாட்டேன் என்ற முடிவு. அமைதி என்பது பிரச்சனை இல்லாத நிலை அல்ல. பிரச்சனை இருந்தாலும் பதற்றமில்லாத நிலை. அந்த அமைதியை மீண்டும் உருவாக்காமல் எந்த பரிகாரமும் முழுமையாக செயல்படாது. அதனால் இந்த 7 பகுதிகளின் பயணம் வெளிப்புற சடங்குகளால் தொடங்காது. அது உள் தெளிவால் தொடங்கும். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்று இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். மொபைல் வைக்கவும். யாரிடமும் பேச வேண்டாம். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மெதுவாக உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். இந்த எளிய செயல்தான் மாற்றத்தின் முதல் படி. ஏனென்றால் உங்கள் மனம் மெதுவானால்தான் வாழ்க்கை திசை மாறும். ஆனால் இப்போது இன்னும் ஆழமான கேள்விக்குள் செல்ல வேண்டும். ஏன் சில காலங்களில் பிரச்சனைகள் தனித்தனியாக வராமல் ஒரே நேரத்தில் திரளுகின்றன?
ஏன் ஒரு சிக்கல் வந்தால் அதோடு சேர்ந்து இன்னொரு சிக்கலும்? அதற்கு பின்னால் இன்னொன்றும் வந்து நிற்கிறது. இது சாமானிய சம்பவம் அல்ல, இது ஆற்றல் சுழற்சி. மனித வாழ்க்கை 3 அடுக்குகளில் இயங்குகிறது. 1 உடல்நிலை, 2 மனநிலை, 3 கர்ம ஆற்றல். இந்த 3ம் சமநிலையில் இருக்கும்போது வாழ்க்கை சாதாரண ஓட்டத்தில் செல்கிறது. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று குலைந்தால் அதன் அதிர்வு மற்ற 2 அடுக்குகளுக்கும் பரவும். முதலில் மனம் சோர்வடையும், அதன் பிறகு முடிவுகள் தவறாகும், பின்னர் வெளிப்புற சூழல் அவர் ஏற்ப மாறும். நீங்கள் கவனித்திருக்கலாம், சில நாட்களில் எல்லாம் சரியாக இருக்கும், சிறிய சிக்கல் கூட உங்களை பாதிக்காது. ஆனால் சில நாட்களில் மனம் ஏற்கனவே பதட்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சிறிய வார்த்தை கூட பெரிய சண்டையாக மாறும். அதே வாழ்க்கை, அதே மக்கள், ஆனால் உள்நிலை மாறுவதால் விளைவு மாறுகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் பலர் கிரகங்களை மட்டுமே குற்றம் சொல்வார்கள். ஆனால் கிரகங்களும் செயல்படுவது நம் உள்ளாற்றலுடன் இணைந்தே. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தடைகள் அதிகரிப்பதற்கான காரணம் பழைய முடிவுகள், பழைய எண்ணங்கள், முடிக்கப்படாத செயல்கள் அனைத்தும் சேர்ந்து திரும்பும் நேரம் வருவதால். இதை பலர் கெட்ட காலம் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மையில் கணக்கு சமநிலை காலம். வாழ்க்கை எதையும் நிரந்தரமாக கைவிடாது. நாம் தள்ளி வைத்த விஷயங்கள் ஒரு கட்டத்தில் திரும்பி வரும். அந்த திரும்பும் தருணம்தான் சோதனை போல தோன்றும். இந்த நேரத்தில் மனிதன் 2 தவறுகள் செய்வான். 1 பதட்டத்தில் புதிய முடிவுகள் எடுப்பான். 2 தன்னை முழுமையாக நம்பிக்கை இழப்பான். இந்த 2ம் ஆபத்தானவை. ஏனென்றால் குழப்பத்தில் எடுத்த முடிவு மேலும் குழப்பத்தை உருவாக்கும். அதனால் முதலில் செய்ய வேண்டியது வேகம் குறைப்பது. ஓடிக்கொண்டிருக்கும் மனதை மெதுவாக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குள் ஒரு சின்ன கவனிப்பு செய்யுங்கள். கடந்த சில மாதங்களில் நீங்கள் அதிகமாக சிந்தித்த விஷயம் என்ன? பயமா, பணமா, உறவா, அவமானமா? அதுதான் இப்போது உங்கள் ஆற்றலை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. மனம் தொடர்ந்து எந்த எண்ணத்தில் நிலைக்கிறதோ அது ஆற்றலாக மாறி சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் உள் உரையாடலை மாற்றாமல் வெளிப்புற விலை மாறாது. இப்போது அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். இந்த சுழற்சியை நிறுத்துவதற்கான முதல் வெளிப்புற செயல் என்ன? அது பெரிய யாகம் இல்லை, அது கடின விரதமில்லை, அது திசை திருத்தம். நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள், குறிப்பாக சனிக்கிழமை, உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக்க வேண்டும். அந்த நாளை சாதாரணமாக கழிக்காமல் விழிப்புணர்வுடன் கழிக்க வேண்டும். அன்று காலை எழுந்தவுடன் உடனே மொபைலை தொடாதீர்கள். உங்கள் வீட்டின் வாசலில் நின்று வெளியில் வானத்தை 1 நிமிடம் தாருங்கள். மனதிற்குள் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுங்கள்: இன்று நான் பதற்றமில்லாமல் இருப்பேன். இந்த எளிய முடிவு உங்கள் நரம்பு அமைப்பை மெதுவாக சமநிலைப்படுத்தும். பின்னர் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து வீட்டின் பூஜை இடத்தில் வையுங்கள். அது வெறும் தண்ணீர் அல்ல, அது சாட்சியம். இன்று நான் என்னுள் மாற்றத்தை ஆரம்பிக்கிறேன் என்ற சாட்சியம். மதியம் அல்லது மாலை அருகில் உள்ள சிவாலயத்திற்கு தயாராகுங்கள். ஆனால் இந்த முறை ஒரு சின்ன மாற்றம் செய்ய வேண்டும். வெறும் வேண்டுதல் பட்டியலுடன் போக வேண்டாம். ஒரு சிறிய வெள்ளை துணியை எடுத்து செல்லுங்கள். அது புதியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, சுத்தமாக இருந்தால் போதும். அந்த துணி உங்கள் மனத்தின் குறியீடு. கோவிலில் சென்றதும் சன்னதியின் முன் அந்த துணியை உங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு 2 நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கும் குழப்பங்களை அந்த துணியில் ஒப்படைக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். பின்னர் அதை மடித்து உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு உள்மாற்ற சடங்கு. நீங்கள் உங்கள் குழப்பத்தை வெளியில் வைத்துவிட்டு வரவில்லை, அதை விழிப்புணர்வாக ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த செயல் ஏன் முக்கியம் தெரியுமா? ஏனென்றால் மனிதன் உணர்வை ஒதுக்கும்போது அது பெரிதாகிறது, ஏற்றுக்கொண்டால் அது கரைகிறது. இந்த ஏற்றுக்கொள்ளும் தருணம்தான் உங்கள் சுழற்சியை மெதுவாக நிறுத்த ஆரம்பிக்கும். இப்போது நாம் கோவிலுக்குள் நுழைந்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். இப்போது செய்யப்போகும் செயல் மிக எளிமையானது, ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. நீங்கள் சன்னதியின் முன் நிற்கும்போது முதலில் எதையும் கேட்க வேண்டாம். பலர் அந்த தருணத்திலேயே வேண்டுதல்களின் பட்டியலை ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் கேட்பதால் அல்ல, இணைவதால் தொடங்குகிறது. சில நொடிகள் எந்த வார்த்தையும் இல்லாமல் நின்றுவிடுங்கள். அந்த அமைதியில் உங்கள் இதய துடிப்பை உணருங்கள். உங்கள் மூச்சின் ஓட்டத்தை கவனியுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை விட பெரிய ஒரு சக்தி இந்த உலகை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றப் போகிறீர்கள். இந்த தீபம் வெறும் சடங்கு அல்ல, அது உங்களின் உள்ளத்தில் இருக்கும் இருளை ஒளியோடு இணைக்கும் குறியீடு. சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துங்கள். அந்த எண்ணெய் மெதுவாக எரியும். அதுபோல உங்கள் பிரச்சனைகளும் மெதுவாக கரைய வேண்டும் என்பதற்கான அடையாளம் அது. தீபத்தை ஏற்றும் முன் உங்கள் கைகளை 2 கணங்களுக்கு கூப்பி வைத்து,
என் குழப்பம் தெளிவாக வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். தீபம் எரியத் தொடங்கும்போது அதை மேற்கு திசையை நோக்கி வையுங்கள். மேற்கு திசை கடந்த காலத்தின் அடையாளம். கடந்த காலத்தில் நடந்த தவறுகள், தீராத புண்கள், முடிக்காத உறவுகள், இவை அனைத்தும் உங்கள் மனதில் சுமையாக இருக்கலாம். அந்த திசையை நோக்கி எரியும் ஒளி, இவை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு விடுகிறேன் என்ற உள்மன உறுதி. தீபச்சுடரை ஒரு நிமிடம் கவனியுங்கள். அது அசையாமல் நிலைத்திருக்கும் தருணத்தை பாருங்கள். உங்கள் மனமும் அதுபோல நிலைத்திருக்க வேண்டும் என்று நினையுங்கள். இந்த ஒரு நிமிட கவனம் உங்கள் நரம்பு அமைப்பை சீராக்கும். மனம் சீரானால் முடிவுகள் தெளிவாகும். பின்னர் சன்னதியை மிக மெதுவாக 3 முறை வலம் வாருங்கள். வேகமாக அல்ல, ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வோடு. உங்கள் காலடி சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும் அளவுக்கு மெதுவாக. இந்த நடை உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை சீரமைக்கும் குறியீடு. வலம் வந்த பிறகு நவக்கிரக சன்னதிக்குச் செல்லுங்கள். ஆனால் எந்த கிரகத்தையும் குற்றம் சொல்லும் மனநிலையோடு அல்ல. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் தண்டனை அல்ல, திருத்தம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சனி இருக்கும் திசையை நோக்கி நேராக எதிராக நிற்காமல் சற்று ஓரமாக நின்று அவருடைய பாதங்களை நோக்கி பாருங்கள். இது பயத்திற்காக அல்ல, பணிவிற்காக. நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற உள்நிலை அந்த பார்வையில் இருக்க வேண்டும். மந்திரம் தெரிய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சொந்த வார்த்தைகளில் பேசுங்கள். என் வாழ்க்கை சமநிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நேர்மையாக சொல்லுங்கள். இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். நீங்கள் எதிர்த்து கொண்டிருந்த சக்தியுடன் இணைகிறீர்கள். எதிர்ப்பு குறைந்தால் தாக்கமும் குறையும். இது ஆன்மீகத்தின் மைய கருத்து. நாம் பயப்படுகிறதை எதிர்த்து ஓடினால் அது பின்தொடரும். அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டால் அது வழிவிடும். வழிபாடு முடிந்து வெளியே வரும்போது அவசரமாக பேச வேண்டாம். அந்த அமைதியை உடனே குலைக்காதீர்கள். நீங்கள் ஒரு மென்மையான ஆற்றலை உடன் கொண்டு வருகிறீர்கள். அந்த ஆற்றல் முதலில் உங்கள் வீட்டுக்குள் செல்ல வேண்டும். வழியில் தேவையற்ற இடங்களில் நிற்க வேண்டாம். நேராக வீட்டிற்கு செல்லுங்கள். வாசலில் நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடி வலது காலால் உள்ளே நுழையுங்கள். அந்த தருணத்தில் இன்று முதல் என் வீடு அமைதியின் இடம் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். உள்ளே சென்றதும் கோவிலில் பெற்ற விபூதியை நெற்றியில் அணியுங்கள். அது வெறும் சாம்பல் அல்ல, அது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்ற நினைவூட்டல். பிரச்சனைகளுக்கும் ஒரு காலவரை உண்டு. அந்த நினைவு பயத்தை குறைக்கும். அந்த இரவு அதிகமாக பேசாமல், குறை கூறாமல், சண்டை இல்லாமல் அமைதியாக இருங்கள். குறைந்தது அந்த ஒரு நாள் உங்கள் வீட்டில் அமைதி நிலைத்திருக்கட்டும். அது அடுத்த மாற்றத்திற்கான அடித்தளம். இப்போது மிகவும் முக்கியமான கட்டத்தை நம்மால் பார்க்க வேண்டும். நீங்கள் வழிபாட்டை முடித்து வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள். அந்த இரவு அமைதியாக இருந்தீர்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், உண்மையில் மாற்றம் தொடங்கியதா இல்லையா? பலர் இங்கேயே அவசரப்படுவார்கள். நேற்று கோவிலுக்கு போனேன், இன்று பெரிய அற்புதம் ஏதாவது நடந்ததா என்று வெளியில் பார்ப்பார்கள். ஆனால் ஆன்மீக மாற்றம் முதலில் வெளியில் அல்ல, உள்ளே நிகழும். அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் மனநிலை. பல நாட்களாக உங்களை அழுத்தியிருந்த ஒரு தெரியாத பயம் மெதுவாக குறையும். அதே பிரச்சனை இருந்தாலும் அதன் தாக்கம் மாறியிருக்கும். முன்பு அந்த விஷயத்தை நினைத்தாலே நெஞ்சு இறுகியிருந்தால், இப்போது அதைப் பற்றி சிந்திக்கும்போது ஒரு சிறிய தெளிவு இருக்கும். இது சாதாரண மாற்றமல்ல, இது ஆற்றல் சமநிலைக்கு திரும்பும் முதல் அறிகுறி. சிலருக்கு அந்த இரவு ஆழ்ந்த தூக்கம் வரும். நடுவில் எழாமல், கனவுகள் இல்லாமல், உடல் முழுவதும் ஓய்வு கிடைக்கும். இது உங்கள் நரம்பு அமைப்பு பதட்ட நிலையிலிருந்து வெளியே வர ஆரம்பித்ததற்கான சைகை. மன அழுத்தம் குறையும்போது உடலும் அமைதியாகும். உடல் அமைதியானால் சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவானால் தீர்வுகள் தெரியத் தொடங்கும். 2வது அறிகுறி தொடர்புகள். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் திடீரென தொடர்பு கொள்வார். உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தகவல் வரும். அது பெரிய விஷயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எல்லாம் முடிந்துவிடவில்லை என்ற நம்பிக்கையை தரும் ஒரு நிகழ்வு நடக்கும். சிலருக்கு தடைப்பட்டிருந்த ஒரு சிறிய வேலை நகரத் தொடங்கும். சிலருக்கு பணம் பற்றிய கவலைக்கு ஒரு இடைக்கால தீர்வு கிடைக்கும். இது வெறும் சம்பவம் அல்ல. உங்கள் மனநிலை மாறும்போது சூழலும் மெதுவாக ஒத்திசைவடைகிறது. 3வது அறிகுறி உள்ளுணர்வு. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு குறித்து பல நாட்களாக குழப்பமாக இருந்திருந்தால், திடீரென உள்ளே ஒரு தெளிவு தோன்றும்.
இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற அமைதியான உறுதி வரும். இது மிகவும் முக்கியமான சைகை. ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய அதிசயமல்ல, சரியான முடிவுதான். அந்த சரியான முடிவு தோன்றும் தருணமே மாற்றத்தின் உண்மையான தொடக்கம். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. இந்த அறிகுறிகள் தோன்றத் தொடங்கும் நேரத்தில் நீங்கள் பழைய பயத்திற்கு திரும்பக்கூடாது. இது உண்மையிலேயே மாறுமா என்று மீண்டும் சந்தேகம் வளர்த்தால் அந்த ஆற்றல் தளர்ந்துவிடும். அதனால் குறைந்தது ஒரு வாரம் உங்கள் மனதில் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் 5 முறை மெதுவாக ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள். அது வெறும் மந்திரமல்ல, உங்கள் மூச்சை ஒழுங்கப்படுத்தும் ஒரு ஒலி. மூச்சு ஒழுங்கானால் மனம் ஒழுங்காகும். மனம் ஒழுங்கானால் வாழ்க்கை திசை பெறும். அடுத்த சில நாட்களில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம். முன்பு உங்களை பாதித்த வார்த்தைகள் இப்போது அதே அளவுக்கு தாக்கம் செய்யாது. சண்டை தொடங்க வேண்டிய சூழலில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். இது பலவீனமல்ல, இது கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடுதான் உங்கள் அடுத்த உயர்வின் அடித்தளம். இப்போது நாம் இன்னும் ஆழமாக போகப் போகிறோம். மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்றால் அதை எப்படி நிலைத்திருக்க செய்வது? பழைய சுழற்சி மீண்டும் வராமல் தடுப்பது எப்படி? வீட்டின் ஆற்றலை நிலைநிறுத்த என்ன செய்ய வேண்டும்? மற்றும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான திருப்பம் எந்த தருணத்தில் தெளிவாக தெரியும்? இப்போது ஒரு மிக முக்கியமான நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மாற்றத்தின் முதல் சைகைகள் தோன்றியிருக்கலாம். மனம் மெதுவாக தெளிவடைய ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பலர் இங்கேயே ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். ஆரம்பித்த மாற்றத்தை அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள். பழைய பழக்கங்களுக்கு திரும்பி விடுவார்கள். அதனால் சுழற்சி மீண்டும் தொடங்கும். ஆகவே இப்போது நாம் செய்ய வேண்டியது மாற்றத்தை நிலைநிறுத்துவது. முதலில் உங்கள் வீட்டின் ஆற்றலை கவனிக்க வேண்டும். வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல, அது எண்ணங்களின் சேமிப்பு இடம். வீட்டில் அடிக்கடி சண்டை, குறை கூறுதல், பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசுதல், இவை அனைத்தும் ஒரு கனமான அதிர்வலை உருவாக்கும். அந்த அதிர்வு மெதுவாக மனநிலையை பாதிக்கும். அதனால் அடுத்த ஒரு வாரம் குறைந்தது ஒரு விதியை பின்பற்றுங்கள். தேவையற்ற விவாதங்களை தொடங்காதீர்கள். யாராவது தொடங்கினாலும் அதை நீட்டிக்காதீர்கள். அமைதியாக விலகுங்கள். இது பலவீனம் அல்ல, இது உள் ஆற்றலை பாதுகாப்பது. அடுத்ததாக ஒவ்வொரு மாலையும் ஒரு சிறிய தீபம் ஏற்றுங்கள். அது பெரிய சடங்கு அல்ல, ஒரு அகல் விளக்கு போதும். எண்ணெய் இருந்தால் சிறப்பு, இல்லையெனில் சுத்தமான எண்ணெய் பயன்படுத்தலாம். தீபத்தை ஏற்றும்போது அந்த நாளில் நடந்த நல்ல விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்று இதற்காக நன்றி என்று மனதில் சொல்லுங்கள். நன்றியுணர்வு என்பது ஆற்றலை உயர்த்தும் மிக வேகமான வழி. குறை கூறுதல் ஆற்றலை குறைக்கும், நன்றி கூறுதல் ஆற்றலை உயர்த்தும். மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்கள் வார்த்தைகள். கடந்த காலத்தில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். என்னால ஆகாது, எப்போதும் எனக்கு இப்படித்தான், என் நேரம் கெட்டது போன்ற வாக்கியங்கள் உங்கள் மனதில் பதிந்திருக்கலாம். இப்போது அவற்றை மாற்ற வேண்டும். நான் மெதுவாக முன்னேறுகிறேன், எல்லாம் சரியாகும், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்குள் பேசத் தொடங்குங்கள். ஆரம்பத்தில் அது செயற்கையாக தோன்றலாம், ஆனால் தொடர்ந்து செய்தால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். இப்போது இன்னொரு ஆழமான உண்மையை பார்ப்போம். வாழ்க்கையில் தடைகள் அதிகரிக்கும் காலம் ஒரே நாளில் முடிவடையாது. அது மெதுவாக குறையும். அதனால் பொறுமை மிகவும் அவசியம். நீங்கள் விதைத்த விதை உடனே மரமாக மாறாது. ஆனால் தினமும் நீரூற்றினால் அது நிச்சயமாக வளரும். அதுபோல அமைதி, இந்த ஒழுக்கம், இந்த விழிப்புணர்வு, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். சில நாட்களில் மீண்டும் சிறிய சோதனை வரலாம். பழைய பயம் தலைதூக்கலாம். அப்போது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஏற்கனவே அந்த சுழற்சியை உடைத்திருக்கிறீர்கள். அது மீண்டும் முழு வலிமையுடன் வராது. அது சின்ன அலை போல வந்து போய்விடும். அந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று. உடனே பதிலடி கொடுக்காமல் மூச்சை கவனித்து அமைதியாக இருங்கள். 3 ஆழ்ந்த மூச்சுகள் உங்கள் மனத்தை மீண்டும் நிலைப்படுத்தும். இப்போது நாம் மிகவும் நுணுக்கமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆரம்ப அமைதி கிடைத்தது. மனம் மெதுவாக சீராக ஆரம்பித்தது. வீட்டின் ஆற்றலை நீங்கள் பாதுகாக்க ஆரம்பித்தீர்கள். ஆனால் வாழ்க்கையில் உண்மையான திருப்பம் எப்போது தெளிவாக தெரியுமா? ஒரு நாள் திடீரென்று பெரிய அதிசயம் நடக்கும்போது அல்ல. நீங்கள் முன்பு பயந்திருந்த விஷயத்தை இப்போது அமைதியாக எதிர்கொள்ளும் தருணத்தில்தான். முன்பு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தாலே பதட்டமடைந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்க வேண்டியிருந்தால் உள்ளே அச்சம் இருந்திருக்கலாம். பணம் பற்றிய உரையாடல் வந்தால் நெஞ்சு இறுகி இருக்கலாம்.
ஆனால் ஒரு நாள் அதே சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சிதறாமல் அமைதியாக பதிலளிப்பீர்கள். அதுதான் மாற்றம் உறுதியான தருணம். பிரச்சனை மறைந்துவிடவில்லை, ஆனால் நீங்கள் மாறிவிட்டீர்கள். வாழ்க்கையை வெல்வது என்பது சூழலை கட்டுப்படுத்துவதல்ல, உள்நிலையை கட்டுப்படுத்துவது. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் முடிவுகள். கடந்த காலத்தில் நீங்கள் பதட்டத்தில் முடிவெடுத்திருக்கலாம், அவசரத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கலாம், கோபத்தில் வார்த்தை பேசியிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன் சற்று இடைவெளி எடுப்பீர்கள். அந்த இடைவெளிதான் உங்கள் பாதுகாப்பு. அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும். ஒரு பெரிய மாற்றத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும்போது நெஞ்சில் சிறிய நம்பிக்கை தோன்றும். முன்பு இருள் போல தோன்றிய பாதையில் இப்போது மெதுவான ஒளி தெரியும். எப்படி என்று தெரியவில்லை, ஆனா ஏதோ நல்லதொரு திசை வருகிறது என்ற உணர்வு உருவாகும். அந்த உணர்வு பொய்யல்ல, அது உங்கள் உள் சமநிலை திரும்பியதற்கான சான்று. ஆனால் இந்த நிலையை நிலைத்திருக்க செய்ய ஒரு நீண்ட கால நடைமுறை அவசியம். வாரத்திற்கு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மதிப்பாய்வு செய்யுங்கள். அந்த வாரத்தில் நீங்கள் கோபப்பட்ட தருணங்கள் எவை? நீங்கள் நன்றியுணர்வு கொண்ட தருணங்கள் எவை? எந்த முடிவு சரியாக இருந்தது? எந்த முடிவு மேம்படுத்தப்பட வேண்டும்? இந்த சுய கவனிப்பு உங்கள் விழிப்புணர்வை உயிருடன் வைத்திருக்கும். விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் பழைய சுழற்சி வலுப்பெறாது. மற்றொரு முக்கியமான விஷயம் உடல். மன அமைதி மட்டும் போதாது. உடல் சோர்வாக இருந்தால் மனமும் மீண்டும் பாதிக்கப்படும். அதனால் தினமும் குறைந்தது 10 நிமிடம் நடக்கத் தொடங்குங்கள். நடக்கும்போது மொபைல் பேச வேண்டாம். உங்கள் காலடி தரையை தொடும் உணர்வை கவனியுங்கள். இது உங்களை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தும். நிகழ்காலத்தில் இருக்கும் மனம் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக பயப்படாது. இப்போது நம் பயணம் இறுதி கட்டத்தை அணுகுகிறது. உண்மையில் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். நீங்கள் இதுவரை கேட்டது ஒரு வழிபாட்டு முறை மட்டுமல்ல, ஒரு மனமாற்றம், ஒரு நிலைப்பாடு, ஒரு உள்புரட்சி. வாழ்க்கை உங்களை எவ்வளவு சோதித்திருந்தாலும் இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் உடைய மனிதர் அல்ல. நீங்கள் கடந்த காலத்தில் எத்தனை முறை விழுந்தீர்கள், எத்தனை முறை நம்பிக்கை இழந்தீர்கள், எத்தனை இரவுகள் அமைதியாக அழுதீர்கள். அந்த அனைத்தும் வீணாகவில்லை. அந்த வலி உங்களை ஆழப்படுத்தியது. அந்த தனிமை உங்களை உள்ளே திருப்பியது. அந்த இழப்பு உங்களுக்கு உண்மையான மதிப்பை கற்றுக் கொடுத்தது. இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. உங்கள் உள்ளம் இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை என்பதற்கான சான்று. ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒருபோதும் ஒரே நிலைமையில் நிற்காது. கஷ்டமும் நிலைக்காது, மகிழ்ச்சியும் நிலைக்காது. ஆனால் உங்களின் உள் வலிமை நிலைத்திருக்க முடியும். அந்த வலிமையை நீங்கள் இப்போது தொடர்ந்து விட்டீர்கள். பயம் வந்தாலும் பதட்டம் வந்தாலும் நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. அதுவே ஆன்மீகத்தின் உண்மையான பலன். இனி சோதனை வந்தால் அதை பார்த்து நடுங்காதீர்கள். அதை கண்டு புரிந்து கொள்ளுங்கள். இது என்ன கற்றுக் கொடுக்க வருகிறது என்று உங்களிடம் கேளுங்கள். அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். பிரச்சனைக்கு எதிராக போராடும் மனம் சோர்ந்து போகும். ஆனால் புரிந்து கொள்ளும் மனம் உயர்ந்து நிற்கும். நீங்கள் இனி உயர்ந்து நிற்கப் போகிறீர்கள். இந்த தருணத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதி உருவாகட்டும். என் வாழ்க்கை பயத்தால் இயக்கப்படாது, அது விழிப்புணர்வால் இயக்கப்படும். இந்த வாக்கியத்தை உங்களுக்குள் மெதுவாக சொல்லிக் கொள்ளுங்கள். இதை இன்று மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியை பாதுகாத்தால் வாழ்க்கை தானாக உங்கள் பக்கம் திரும்பும். இப்போது நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த பயணம் உங்கள் மனதில் ஒரு தீபம் ஏற்றியிருந்தால் அதை அமைதியாக வைக்காதீர்கள். இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். அது உங்கள் ஆதரவு மட்டுமல்ல, இந்த செய்தி இன்னும் பலரிடம் செல்ல வேண்டும் என்ற உங்கள் விருப்பம். உங்கள் மனமார்ந்த நம்பிக்கையை கமெண்ட் பகுதியில் ஓம் நம சிவாய என்று பதிவு செய்யுங்கள். அந்த வார்த்தை ஒரு ஒலி அல்ல, அது ஒரு அதிர்வு. நீங்கள் எழுதிய அந்த ஒரு வரி கூட மற்றொருவரின் மனத்தில் நம்பிக்கையை தூண்டும். உங்களைப் போலவே பலர் வாழ்க்கையில் சிக்கலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த ஒலி தேவை. இந்த பதிவை அவர்களுடன் பகிருங்கள். ஒருவரின் இருளில் நீங்கள் ஒரு சிறிய தீபமாக இருந்தால் அதுவே மிக பெரிய புண்ணியம். மேலும் இவ்வாறான ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நமது சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்த பதிவில் இன்னும் ஆழமான உண்மையுடன் உங்களை சந்திப்போம். இது முடிவு அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் திருப்பம். நீங்கள் தனியாக இல்லை. ஈசன் அருள் உங்களோடு இருக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
ஓம் நம சிவாய.